வணக்கம், கிருஷ்மதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி டாப்பிக்கில் கவர்னர், ஆளுநர், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பவர், அவரோட ஃபங்க்ஷன், அவர் வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த கவர்னர் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் தி கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவில் இவர் தான் வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட ஹெட் யாருன்னா கவர்னர். அப்புறம் வந்து இவர் வந்து ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவர் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் தான் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா, குடியரசு தலைவர் தான் வந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஹீ இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இன் இந்தியா. இவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்னா, அரசியல் அமைப்பு படி இவர் தான் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் த டேர்ம் ஆஃப் 5 years. 5 years அவரோட டேர்ம், பதவி காலம் எத்தனை வருஷம்னா 5 years. ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் நல்லா கேட்பாங்க. நெக்ஸ்ட், இவரோட டேர்ம் வந்து 5 years தான், அதாவது பதவிக்காலம் 5 years தான். பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம் த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிஸ் ஃப்ரம் சர்வீஸ். இவர் வந்து 5 வருஷம் இருப்பார். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் பிரசிடெண்ட். அதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. யார்கிட்ட? பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது இவர் வந்து பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், த கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். கவர்னரே வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். தேவைன்னா அவர் ரிசைன் பண்ணிக்கலாம். 5 வருஷம் தான். பட் பிரசிடெண்ட்டும் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம், அவர் வந்து ரிசைனும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் மே பி எக்ஸ்டெண்டட் அண்ட் மே பி டிரான்ஸ்ஃபர்டு டு அனதர் ஸ்டேட். இவர் வந்து பதவிக்காலம் வந்து 5 வருஷன்றது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம். அதுக்கப்புறம் ஹி மே பி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் ஸ்டேட், இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இது வந்து சொல்ல முடியாது. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, இவரோட பதவிக்காலம் 5 வருஷம்தான். பட் பிரசிடெண்ட் வந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணலாம், இவரே வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இவரோட 5 வருஷன்றது 6, 7 வருஷம், 10 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வேறு ஸ்டேட் கூட வந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து, த ஸ்டேட் கவர்மெண்ட் cannot remove the கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்களே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இருக்குது? பிரசிடெண்ட் தான் அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட், டு பி தி கவர்னர் அ பர்சன் மஸ்ட் பி a citizen ஆஃப் இந்தியா. இவர் வந்து கவர்னராக இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட், அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years of age. 35 years வந்து இவர் கம்ப்ளீட் ஆகணும். 35 ஏஜ் வந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இவருக்கு வந்து கவர்னர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ கேனாட் பி எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்தில் வந்து இவர் வந்து ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. அப்புறம் பாராளுமன்றத்துலேயும் இவர் வந்து ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. ஓகேவா, இதுதான் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன். அப்புறம் ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இவர் வந்து எந்த ஒரு வேறு வேலையும் வந்து எதுவும் செய்யக்கூடாது. எந்த ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற வேலையும் அவர் வந்து எதுவும் செய்யக்கூடாது. கவர்னரோட வேலை மட்டும்தான் அவருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த டூ யூ நோ டாபிக் பாருங்கள். வைல் அப்பாயிண்டிங் த கவர்னர் த பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் அஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் தி யூனியன் கேபினெட். இவர் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பிரசிடென்ட் வந்து யூனியன் கேபினெட் கிட்ட அட்வைஸ் வாங்கி அதுலேருந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. யூனியன் கேபினெட்னா என்ன? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு கவர்னரை வந்து தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட், த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கன்சல்டட் வென் த அப்பாயின்மெண்ட் இஸ் டு பி மேட். இது வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயும் வந்து இவரை வந்து கன்சல்ட் பண்ணலாமா. நெக்ஸ்ட், ஜென்ரலி அ பர்சன் இஸ் நாட் அப்பாயிண்டட் கவர்னர் இன் இஸ் ஹோன் ஸ்டேட். அவரோட சொந்த ஊர்லேயே, அதாவது சொந்த ஸ்டேட்லேயே வந்து அவர் வந்து கவர்னராக இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து கவர்னர். சரிங்களா, நெக்ஸ்ட், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். The governor is the nominal executive in a state.
All the executive powers of the state are vested upon him and decisions are taken in his name. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கவர்னருன்றது வந்து ஒரு பெயரளவு அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. இவரோட பெயரில் வந்து நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இவரோட பேரில் தான் நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் வந்து முன்ன நிற்கிறா அப்படின்ற பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவர்னரோட வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது அதுதான் வந்து கவர்னர்னு சொல்லுவாங்க. சும்மா பெயரளவு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது, இவர் தான் ஹெட் அப்படின்ற மாதிரி. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவரோட பேரில் வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹி அப்பாயிண்ட்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சீஃப் மினிஸ்டரையும் அப்புறமா வந்து மற்ற மினிஸ்டர்ஸையும் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டரையே வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட், he makes some important appointments of the state government such as advocate general, chairman and members of the state public service commission and others. இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் மற்ற மினிஸ்டர்ஸையும் வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாருன்னா அட்வொகேட் ஜென்ரல், அப்புறம் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதோட வந்து மெம்பர்ஸையும் அதோட சேர்மனையும் வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன், த பிரசிடென்ட் இம்போசஸ் எமர்ஜென்சி இன் எ ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356 ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ரிப்போர்ட் ஆஃப் தி கவர்னர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கலாம். அப்போ அதோட அந்த எந்த ஆர்டிக்கல் மூலமாக வந்து அவர் எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கலான்னா ஆர்டிக்கல் 356 மூலமாக. எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணாங்கன்னா ஸ்டேட்டில் யார் தான் வந்து தலைமை தாங்குவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் வந்து தலைமை தாங்குவாங்க. இதை வந்து ரிப்போர்ட் வந்து கவர்னரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பிரசிடெண்ட் வந்து எமர்ஜென்சியை வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து இம்போஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் பாயிண்ட், த கவர்னர் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் த சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். நிறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இப்போது தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து இவர் சான்சலராகவும் இருக்கலாம். இவரோட அதிகாரம். Next, he summons and prorogues the sessions of the state legislature and he can dissolve the legislative assembly. Summon அப்படின்னா என்னென்னா கூட்டத்தை கூட்டுறது. இவர் வந்து இந்த சட்ட சபை இருக்கு இல்லையா, அதை வந்து கூட்டத்தை கூடுறதும் இவருக்கு அதிகாரம் இருக்குது, கூட்டுறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்புறமா வந்து ஒத்தி வைக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. ப்ரோரூக்ஸ்னால் வந்து ஒத்தி வைக்கிறது. இப்போ ஒத்தி வைக்கிறதுக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. அண்ட் ஹீ கேன் டிசால்வ் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதான் வந்து சட்டசபையை சொல்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து இவர் வந்து கூட்டுறதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது, ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அண்ட் ஹீ கேன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டிசால்வ்னா என்ன சொல்கிறாங்கன்னா கலைக்கிறதுக்கு, கூட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கும் இவருக்கு வந்து அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் தி கவர்னர். கவர்னரோட அப்ரூவலை வச்சு தான் வந்து மணி பில்லே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கவர்னர்கிட்ட கேட்கணும், மணி பில் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் வந்து ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சட்டசபையிலே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே வந்து நம்ம வந்து அந்த மணி பில்லை வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த கவர்னர் மே ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ் வென் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் போத் த ஹவுசஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் வென் தேர் வேர் 2 houses ஆர் நாட் இன் செஷன். இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கூட்டம் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் வந்து அவசர சட்டம் வந்து பிறப்பிக்கலாமா, அதாவது ஆர்டினன்ஸ் சொல்கிறாங்க. ஆர்டினன்ஸ்னால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவசர சட்டம் வந்து பிறப்பிக்கலாமா, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இங்கே வந்து போத் த ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் சொல்கிறாங்க இல்லையா, 2 ஹவுசஸ் இருக்குது. மொத்தம் 6 ஸ்டேட்டில் தான் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது. அந்த 2 ஹவுசஸ் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த 2 சபையிலையும் வந்து சபையுமே நடக்கலைன்னா இவர் வந்து அவசர சட்டம் வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், த கவர்னர் மே நாமினேட் 1 member ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டி டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இவர் வந்து ஒரு மெம்பரை வந்து நாமினேட் பண்ணலாம். எதுலன்னா எந்த கம்யூனிட்டியிலேருந்துனா ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டியிலேருந்து. இப்போ வந்து ஆங்கிலோ இந்தியன் பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் ஆங்கிலோ இந்தியன் பீப்புள் இருந்தாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் மெம்பரை வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கலாம். நெக்ஸ்ட்,
He may also nominate 1/6 members of the legislature council from among members who are experts in the field of science, literature, art, social service and cooperative movement. இவர் வந்து 6ல் 1 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேஷியோவில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஒரு மெம்பர்ஸை. அவர் வந்து எந்தெந்த ஃபீல்டெலாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சயின்ஸ், லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், இந்தந்த ஃபீல்டெலாம் வந்து அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவரை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். யார்? கவர்னர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் வித் த அப்ரூவல் ஆஃப் தி கவர்னர். இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் இருக்குல்ல, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பட்ஜெட் வந்து அறிவிப்பாங்க ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு அறிவிக்கும் போது அதை வந்து ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேச்சருக்கு அவர்கிட்டேருந்து கவர்னர்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து ஆனுவல் பட்ஜெட்டையே வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட், த கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு ஆல் த பில்ஸ் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் மணி பில். மணி பில் இன்க்ளூடிங் மணி பில்னா மணிபில்லையும் வந்து அவர் வந்து அசென்ட்னா என்னென்னா அது வந்து பில்லை வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறது, ஓகேன்னு சொல்லணும். பில்லு வந்து இப்போ பாஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு பில் பாஸ் ஆச்சுன்னா ஓகே சொல்லணும். மணி பில் இன்க்ளூடிங் மணி பில்லும் பாஸ் ஆச்சுன்னா ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் த கவர்னர். இது என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசோட, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து எதிர்பாராத செலவு வந்து இருக்கும். அந்த செலவில் வந்து அந்த நிதி இருக்கும் இல்லையா, அந்த நிதி வந்து ஆளுநரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எதிர்பாரா செலவோட நிதி வந்து ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி கவர்னர். நெக்ஸ்ட் டாபிக், பொசிஷன் ஆஃப் தி கவர்னர். The position of the governor of a state is compared to the president of India as a nominal executive. கவர்னரோட பொசிஷன் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், அதாவது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா பெயரளவு அதிகாரம். எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரோ அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்னர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறாங்க. பட் த கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். கவர்னர் வந்து எப்போதும் வந்து பேரளவு அதிகாரம் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கேன் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ் இன் த ரியல் சென்ஸ் ஆன் சம் அக்கேஷன்ஸ். கொஞ்சம் சில நேரத்தில் வந்து அவருக்கான அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ஆக்ட்ஸ் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். Therefore, he is responsible for maintaining relation between the central government and the state government. Central government கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்னர் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The governor may advise the council of ministers when faces difficult situations. டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸை வந்து அட்வைஸ் பண்ணுறது கவர்னராக தான் இருப்பார். Next, the president declares emergency in a state on the basis of the report of the governor. முன்னே நம்ம பார்த்தோம், பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சியை வந்து பிறப்பிக்கலாம். யாரோட ரிப்போர்ட் மூலமாக? கவர்னரோட ரிப்போர்ட் மூலமாக. ரிகார்டிங் த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன் த ஸ்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட், த கவர்னர் டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ் வைல் எக்ஸசைசிங் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அவர் வந்து டெசிஷன் வந்து இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாகவே எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், he may seek information from the council of ministers regarding various activities of the government. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து மினிஸ்டர்ஸ் மூலமாக வந்து நிறைய வந்து அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கோட வீடியோ. கவர்னரை பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சீஃப் மினிஸ்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை, கீப் சப்போர்ட்டிங்.